என்னங்க பண்ணுறீங்க? என்ன பண்ணுறது, இப்போ தோலில் மாட்டிட்டு அப்படியே இப்படி வந்துக்கிட்டு இருக்கிறா. இப்படி வந்து என்னால் முடியல, அதனால் அப்படியே அப்படி உட்காடுறா. வேறுங்க எல்லாம் செத்தி விட்டாங்க, அதுக்குள்ளே சலுப்பாயிருச்சாட்டுக்கு, அதனால் வந்து உட்காந்துட்டாங்க. அரியே இங்கே வாப்பா. மணி 7 ஆகுதுங்க. இந்த இருட்டுக்குள்ளே போயிட்டு செத்திக்கிட்டு இருக்கிறாங்க பிள்ளைலாம். வேறு பாப்பா அதெல்லாம் அவங்க செத்தி விட அரிச்சிட்டு இருக்கிற பிள்ளை. நானும் அரிச்சிட்டு தாங்க இருந்தேன். நான் வீடியோ எடுக்கிறதுக்காக வந்து நின்றுட்டுருக்கேன். அரி அந்த சின்ன கொத்தை வச்சுட்டு அவன் அங்கே பாருங்க போஸ் கொடுத்துட்டு நிற்கிறான். அவன் ஒன்றும் செதுக்கெல்லாம் இல்லை, அது போஸ் கொடுத்துட்டு மட்டும் அப்பப்போ நின்றுக்கிறான். பாப்பா என்ன பண்ணுற? ஆ, தனியாக எடுத்துகிட்டு இருக்கிறியா? நீ எல்லாம் இருட்டுக்குள்ளே கை வைக்காதவா, நான் போய் எடுத்துக்கிறவா. இந்தட்ட வா ஹரி, நீ எந்தட்ட வா, மண்ணை தொடாத. அவருங்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க மறுபடியும். உழைப்பாளி 7 மணி ஆனாலும் உழைக்குது. இன்னைக்கெல்லாம் சுத்தம் பண்ணி முடிச்சிடுவீங்களா? என்ன வேலை, இன்னொரு 1/2 மணி நேரம். நீங்கள் அப்புறம் இன்னொரு நாளைக்கு இன்னும் கொஞ்சம் பெண்டிங் வச்சிங்கன்னா மறுபடியும் இந்த நீங்கள் செத்துன இடமெல்லாம் மறுபடியும் புல்லு வந்துடும். இன்னொரு 1/2 மணி நேரத்தில் எல்லாம் சுத்தம் முடியுதான். பண்ணுங்க பாப்பா, நீ தொடாத இருட்டுக்குள்ளே நானே அள்ளிக்கிறேன். ஹரி கம்முன்னு. பாருங்க மணி 7 ஆயிடுச்சு. இந்நேரத்துக்கு எல்லாம் போட்டு மாங்குன்னு கொத்திட்டு இருக்கிறாங்க. நாளைக்கு காலையில் சுத்தம் பண்ணது எப்படி இருக்குன்னு காமிக்கிறேங்க. இங்கே பாருங்க, நேற்று நைட்டு எல்லாம் சுத்தம் பண்ணாங்க. இப்போ ஓரளவுக்கு பாருங்கள், இந்த அளவுக்கு சுத்தம் பண்ணியிருக்கிறாங்க. இன்னும் அங்கே கோழி நிற்கிற பக்கம்லாம் இன்னும் சுத்தம் பண்ணணுங்க. இதே 5:30க்கு ஸ்டார்ட் பண்ணி நைட்டு 9 மணி 9:30 ஆகி போயிடுச்சு எல்லாம் சுத்தம் பண்ணுறதுக்கு. நைட்டு இருட்டுக்குள்ளே ஒன்றும் அவ்வளோவா தெரியல, அதனால தான் இப்போ வந்து தெளிவாக எடுக்கிறேன் காற்றால். இப்போயும் மதியானம் ஆயிடுச்சு, 3 மணி ஆயிடுச்சு. இப்போ தான் கோயிலுக்கு போயிட்டு வந்தேன். கோயிலுக்கு போயிட்டு வந்து அப்போ வீடியோ எடுத்துகிட்ருக்கிறேன். நீங்கள் பாருங்கள் ஹரி என்ன பண்ணுறான்னு பாருங்களா. ஹரி எங்கே போகிறா? என்ன கோழியா? ஆ, எந்த கோழியா? வான்கோழியா? இங்கே பாருங்கள், இந்த சைக்கிள் தான், இந்த வண்டி டிவிஎஸ் நிற்கிது பாருங்கள். இங்கே நிற்கிது பாருங்கள், இங்கேருந்து காமிக்கிறேன் பாருங்கள். இந்த டிவிஎஸ் தாங்க நான் ஓட்டி பழகின டிவிஎஸ்ஸு. இப்போ பாருங்கள் எப்படி நிற்கிதுன்னு. பழைய பொருள் அப்படியே போட்டு வீணாக போச்சுங்க. கூண்டு திறந்துட்டுருக்குறாங்க. வான்கோழி மட்டும்தாங்க இருக்குது. வேறுங்க அதுக்கு குருவியெல்லாம் வந்துருச்சு தீனிக்கு. அரே, வான்கோழிக்கு கண்ணு சரியாயிருச்சா? ஆ, வான்கோழி சரியாயிருச்சு. பாருங்க, போன டைம் கண்ணு வேறு கொஞ்சம் அடிபட்டுருச்சுங்க. அதனால இந்த அப்போ பாருங்கள் உள்ளே நிற்கிது வேறுங்க ஒண்டிந்தா. அது ஒன்று தான் இருக்குங்க. அதனால் இப்போ தான் தீனி கொண்டாந்து போட்டிருக்காங்க. ஆ, பிடிச்சிட்டு வரட்டுமா? நீ போய் பிடிச்சிட்டு வா. நீ போய் பிடி போ. என்ன பயமா? கண்ணுங்களுக்கு எது குத்திக்காதா? ஆ, அவன் பறந்துருன்னு நினைக்கிறான். ஆ, இங்கே வா ஹரி, என்ன நான் பிடிக்கட்டுமா? சரி பாருங்க, பாப்போம் ஹரி வந்துட்டாங்க. ஹரி வாங்க ஹரி. என்ன பண்ணுறீங்க ஹரி? ஹரி இன்றைக்கி என்ன சொன்னாங்க பாப்பா? ஸ்கூல் முடிஞ்சுதா? தாத்தா அப்படியே வேணும் ஓட்டிகிட்டு போயிட்டாரா? ஓகே. இந்த பெட்ஷீட்லாம் பாரு, நீ மடிக்கணுங்கிற கொஸ்டின் தான் அங்கே எடுத்து வச்சுக்க. தோஸ்ட் வந்தாச்சு. ஹரி இங்கே பாரு. ஹரி, அம்மா உனக்கு பஜ்ஜி சுட்டு. பஜ்ஜி. ஹரி அப்படி பண்ணக்கூடாது ஹரி. இங்கே வா. பேக் வச்சுட்டு அப்பா கிட்ட வாண்ணா.